ஜெப குறிப்புகள். டிட்வா புயல் காரணமாக இலங்கை நிலை குலைந்து போயுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி 153 பேர் உயிரிழந்துள்ளனர். 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,17,263 குடும்பங்களைச் சேர்ந்த 7,74,724 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவில் சிக்கி காணாமல் போன 191 பேரையும் மீட்கும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அவர்கள் அனைவரும் உயிருடன் மீட்கப்படும்படி ஊக்கமாக ஜெபிப்போம். 2. இலங்கையில் டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக விமானங்கள் இயக்கப்படாததால் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து தமிழகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் 150க்கும் மேற்பட்ட தமிழர்களை மீட்க தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு பலன் கிடைக்கும்படி ஜெபிப்போம். 3. தென்காசி மாவட்டம் திடியூர் அருகே உள்ள தாமிரபரணி தடுப்பணையில் 45 அடிக்கும் மேல் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் அணைக்கட்டின் சுவரில் பெரிய விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் வெளியேற தொடங்கியுள்ளது. இந்த விரிசல் மேலும் விரிவடைந்து அணை உடைந்தால் அருகில் உள்ள செங்குளம் உள்ளிட்ட 3 கிராமங்கள் முழுமையாக மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அணையில் ஏற்பட்ட விரிசலை அடைக்க எடுக்கும் நடவடிக்கைக்கு பலன் கிடைக்கும்படி ஜெபிப்போம். இந்தியாவை ஆளும் பிஜேபி அரசு பகவத்கீதையை அனைவரும் படிக்கும் வகையில் பகவத்கீதையை பாராயணம் செய்யும் லட்ச கீதை பாராயண நிகழ்ச்சியை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல இடங்களில் நடத்தி வருகிறது. தேவன் குறுக்கிடும்படி ஜெபிப்போம். பாகிஸ்தானில் மக்கள் புரட்சி ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அங்கு அமைதி ஏற்படும்படி ஜெபிப்போம். 6. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில்